எல்லாருக்கும் வணக்கம். பிடி சார், ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து யூஸ்வலாக வந்து லைக் ஒரு மூவி மாதிரி இல்லை. இது வந்து அதையும் தாண்டி ஒரு வேறுபட்ட ஒரு அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ இதை ஒர்க் பண்ணும்போதே லைக் அந்த மாதிரி மற்ற மூவியில் பண்ணுற மாதிரி மாசான ஒரு இது பண்ண வேண்டாம், லைக் ஃபுல்லாக லைவாகவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொரியோகிராஃப் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீமில் நானும் ஒரு பார்ட் அப்படின்றதுல. ஸோ முதல்ல பேச கூப்பிட்டாங்க, ஸோ ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ ரொம்ப நன்றி அண்ட் ஹோல் டீமுக்கும் அண்ட் டைரக்டர் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் எல்லாருக்கும் அண்ட் எஸ்பெஷலி மை ஸ்டன் டீம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். ஸோ உங்கள் ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். பிடி சார் படத்தில் வந்து ஆதி என்னோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோட ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக இந்த மூவி வந்து பிடி சார்னு டைட்டிலை பார்த்தோன்னே லைக் வந்து நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிருப்பீங்க. பட் வந்து சூப்பர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வந்து கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஃபன்ஃபில்டான மூவியாக இருக்கும். நிறைய குட் மெசேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இங்கே வந்த எல்லா மீடியாவுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் எல்லாமே வந்துட்டு பிடி சாருக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். சத்குருவியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை. ஏன்னா நான் வந்து ஐம் ஷேரிங் தி ஸ்டேஜ் வித் அ ஃபேண்டாஸ்டிக் எஜுகேஷனிஸ்ட் திரு ஐஸ்ரீ கணேஷ் ஐயா அவர்களோட. அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் பல வருஷம், பல தலைமுறைகளாக எங்கள் ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்குது. பட் தட் இஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் காஸ்ட் இன் திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள். அவர் தான் வந்து, அதாவது இது ஒரு மாயை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்தில். மதுவந்தி நடிப்பாங்களா, அவ்வளோ பெரிய குடும்பமாச்சு, கேட்கலாமா, நடிப்பாங்களா, நடிப்பாங்கன்னு சொன்னாலும் அவங்க அரசியலில் இருக்காங்களே, இல்லை அரசியல் இருக்காங்களே, இல்லை நடிக்கிறாங்களே, இந்த கன்ஃபியூஷன்லாம் ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும், கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு பிடி சாருங்கிற இந்த படத்தில். அந்த ஒரு 8-9 days of work that I did, மொத்த டீமுமே such a vibrant bunch of youngsters doing fantastic work. Karthik and his entire team including the co-director Ram, எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அருமையாக அது நான் செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி, பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மரியாதையாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. என்னை அவங்க சொல்லி கொடுத்த விதம், எங்களை எங்கள் ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம், அண்ட் என்ன ஸ்பீடில், அதுவும் நான் நடித்த என்னோட ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக எனக்கு இருந்தது. நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தெடுப்புலேயே ஃபஸ்ட்டு ஷாட்டே 2 ஜாம்பவானோட, ஒரு பக்கம் பிரபு அங்கிள், இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள். ஸோ யூ கேன் இமேஜின் ரீடேக் எடுக்கணும்னா எவ்வளோ யோசிச்சு எடுக்கணும்னா, எல்லாமே பெரிய செக்மெண்ட், பெரிய நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட், இட்ஸ் எ ஹியூஜ் செட்டப். பட் என்ன அருமையாக எங்கள் எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட்டை எடுத்து கொடுத்ததுக்கு ஐ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் யூ கார்த்திக் ஃபார் யுவர் அமேசிங் ஒர்க் as the director of this film. அண்ட் அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்ரீ கணேஷ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அவர் வந்து மல்டி ஃபேசட்டட். இது ஒன்று தான் அவருக்கு தொழிலுன்னு கிடையாது. இஸ் சச் அ பிக் ஆண்டர்ப்ரனர், ரன்ஸ் அன் அமேசிங் செட் ஆஃப் ஸ்கூல்ஸ். அண்ட் அந்த ஸ்கூல்ஸ்லேயும் எங்களுக்கு பங்கு இருக்குது. வி ஷேர் அ கிரேட் பாண்ட் வித் வேல்ஸ் வித்யாஷ்ரம். அவர் இந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்தாரு பாருங்க. ஒரு யங் டீம் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் அப்படிங்கிற போது அந்த டீமுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ அலையஸ் மியூசிக் டைரக்டர், ஹூஸ்
celebrating his 25th film as music director with this picture, PT sir. One of the most down-to-earth people I have come across. Hip Hop Tamila. என் பையன் இவருக்கு மிகப்பெரிய ஃபேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு சொல்லி அனுப்பிச்சாமா, நான் ஃபேனுன்னு சொன்னேன்னு கொஞ்சம் தயவுசெய்து போய் சொல்லிடு, ஏன்னா நான் இதெல்லாம் யூஸ்வலாக சொல்ல மாட்டேன், தயவுசெய்து போய் சொல்லிடு அப்படின்னா. அண்ட் ஸோ டவுன் டு எர்த், எவ்ரிபடி மேட் அஸ் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள், வெரி வாண்டட், வெரி வார்ம் அண்ட் வெரி டிக்னிஃபைட். இது ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் திஸ் அமேசிங் டீம். அண்ட் அ பிக் தேங்க்யூ இந்த மொத்த குழுவுக்கும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருணாச்சலம் சார், ஸோ விக்கி, எல்லார பற்றியும் சொல்லணும். அ பிக் தேங்க்யூ டு தி என்டையர் டீம். எனக்கு தர்மதுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது இந்த பிடி சாரில் நான் பண்ணியிருக்கிற இந்த ரோல். கண்டிப்பாக நீங்களாம் அதை பார்த்து ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டு தி என்டையர் டீம். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். எல்லாருக்கும் வணக்கம். First of all, I like to start off by saying a huge thank you to Karthik sir for giving me this character. Producer sir, thank you so much for having me in this movie, and Adi sir as well for being so supportive. This movie is a super entertaining film with a very strong message in the end, and I'm sure you'll all love it. So yeah, please do support us, and thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. We started PTs I think 1 year back. Thank you so much, Ganeshan sir, and the whole production team of Wells International, Vicky, for making the whole shoot, promotion, everything very unproblematic, very smooth. The environment was so good. That's the reason the whole film has turned out very. It's a strong script. It's come out beautifully, and it has a very powerful message at the end. Thanks to Karthik, he has written the film and directed it very nicely. I hope all of you enjoy it and do support us. This is my second film with Adi. Thoroughly enjoyed it once again. Thank you, Adi. Hip Hop Tamila, again a big fan like everyone else here, and congratulations on your 25th film. Yeah, so can't forget Anika and Pranika. It's actually, we shot this film in Pollachi, and mainly in Pollachi, right? And it was a beautiful experience altogether, shooting with these ladies and a wonderful team. So thank you. ப்ரெஸ் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், நன்றியும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி பிரதருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் முதல்ல கதையை எடுத்துகிட்டு அவர்கிட்ட தான் போனேன். அவர்கிட்ட போய் கதை சொல்லி முடித்து அந்த நரேஷன் முடிஞ்சவொடனே அவர் இதை பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அங்கேருந்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்றைக்கி இந்த மேடை வரையிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமோ, நான் வேல்ஸில் படம் பண்ணுறேங்கிறது எனக்கு அதை விட பெரிய சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், ஐஸ்வரி கணேஷ் சார். ஆக்சுவலாக சார் இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன், ப்ரொடக்ஷனாக ஐ எம் வெரி ஹாப்பிங்க சார். இந்த படம் ஒர்க் பண்ணதில் நீங்கள் எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைச்ச சப்போர்ட் வந்து ஒரு அதீதமான சப்போர்ட் அதில் இந்த பயணத்தில். ஸோ இந்த இடத்துல சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமாக 2 பேர், அஸ்வின் ப்ரோ அண்ட் பிரபு சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இப்போ பிடி சாரை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம். த்ரூ அவுட் காமெடி. ஆதி பிரதர் வந்து பிடி சாராக வந்திருக்காரு. படம் ஃபுல்லாகவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியாக சண்டை போட்டு ஒரு ஸ்கூலில் வந்து பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டும் உள்ளே பேசுகிற மாதிரியான ஒரு படமாக தான் போகுது. ஸோ இந்த படத்தில் ஸ்டார் காஸ்டிங்காக ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது. பிரபு சார், பாக்கியராஜ் சார், பாண்டியராஜ் சார், தியாகராஜன் சார்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் காஷ்மீரா,
அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இப்போ பொதுவாக சொல்லுவாங்க பிடி சாருக்கும் இங்கிலீஷ் மேமுக்கும் லவ்னு. பொதுவாக ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் இப்படி ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்கும், அப்படியான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் லைட்டாக நம்ம அதை ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரணிகா வந்து இவருக்கு தங்கச்சியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரோல். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒருத்தவங்களாம் அனிகா இருப்பாங்க. அனிகா வந்து அனிகாவை பொறுத்த வரைக்கும் ஊர்களில் இன்னும் தலையோட பொண்ணாக தான் நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க தான் பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க. இந்த படத்தில் அவங்க ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு கேஸ்டிங் கொடுத்த ப்ரொடக்ஷன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு, மதுவந்தி மேமும் பிரபு சாரும் வந்து டுவர்ட்ஸ் எண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு காம்போ ஒன்று. ஸோ அதில் வந்து மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேட்டரில் வந்து பார்த்து எல்லாரும் குடும்பத்தோடு வந்து சிரித்து கை தட்டிட்டு போகிற ஒரு படமாக இருக்கணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் தேட்டருக்கு மக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உணர்றோம். ஏன்னா கொரோனாவில் எல்லோரும் ஓடிடி பார்த்து பழகினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட கில்லி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மக்கள் வந்து கூட்டமாக வரதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இதுலலாம் பார்த்திங்கன்னா தேட்டர்லாம் கில்லி வந்து ஃப்ரம் பிகினிங்கில் ஆரம்பித்து தளபதி வந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு விசில் அடித்த மயமாக இருக்காங்க. மூச்சு விடுறது கூட டைமில் அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சமீபத்தில் தேட்டர்கள் வந்து மக்கள் வந்து வர்றது கொஞ்சம் இதாக இருந்தாலும் சரி. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த படம் அப்படி தேட்டரில் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரசித்து கைதட்டி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விக்கி, அருணாச்சலம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்தோட முக்கியமாக என்னோடய டைரக்ஷன் டீம், அந்த டைரக்ஷன் டீம் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. நான் இங்கே இருக்கேன்னா அவங்கெல்லாம் அங்கேருந்து அவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் தான் அதிகம். ஸோ டைரக்ஷன் டீமுக்கு இந்த இடத்துல நான் என்னோடய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. இந்த படம் தேட்டரில் வந்து சந்தோஷமாக பார்க்குற படமாக இருக்கும். கேரண்டீடாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பிடி சார் வேல்ஸ் ஃபிலிமில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் பார்த்த உடனே கிடச்சிச்சு. அதை நான் உடனே ஹிப்பா பாதிக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லோரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும். செகண்ட் ஹாஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும். அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக, அழகாக, தெளிவாக, ரொம்ப கிளியராக அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு. இது ஒரு புது கிளைமேக்ஸு, யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. படம் ஜாலியான படம், குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இதில் ஹிப்ஹாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே டைரக்டர் பேசினார், ஸ்கூல்லெல்லாம் இங்கிலீஷ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ் அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நான் படித்த ஸ்கூல்லேயும் அது இருந்தது, நடந்தது. உண்மை, நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன். அப்போ நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ரிசப்ஷன்லாம் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அது எல்லா ஸ்கூல்லையும் வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒன்று. மது ரொம்ப சிரிக்கிறாங்க. ஒரு சின்ன ரோல், அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை.
யாரை பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம். அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. நானே அதுதான் ஒரு டைரக்டர் என்னை பாராட்டும் போது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். நான் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி, ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறமா தான் தெரியுது ஐயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படத்தில் வந்து எல்லாரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா இளவரசு சார்லேருந்து, பிரபு சார்லேருந்து, பாக்யராஜ் சார்லேருந்து, தியாகராஜன் சார்லேருந்து, முனிஷ்காந்த், பாண்டியராஜன் சார், இப்படி பெரிய பட்டாளமே இருக்குது. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு படம். நீங்கள்லாம் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு படம். உங்களுக்காகவே 23ஆம் தேதி 24 படம், 23 ப்ரெஷ் ஷோ. கரெக்டா? இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையா? பண்ணிடலாம், சொல்லிட்டேன்ல, அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க, அது போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா படம் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. இதை முதல்ல எனக்கு எடுத்துகிட்டு வந்தது இப்பா பாதி தான். சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே கதையை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, உடனே போகலான்னு சொன்னேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையிலே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக். அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு. செகண்ட் படமும் வேல்ஸில் பண்ணுறாரு. அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக யூ வில் பிகம். ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி, சொல்லவே வேணாம். இப்போ ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும், அரண்மனை 4 அது இன்னும் எப்போ எத்தனை போகும்னு தெரியல. ஸோ அதில் வந்து ஆதி தான் பேசப்படுற ஒரு கேரக்டரு. இந்த படத்தில் நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட பேசினேன். ஆதி, இதில் நீங்கள் தான் பயங்கரமாக பேசுகிறீங்க, பிடி சாரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். சும்மா அப்படி போட்டு வச்சுட்டாக்கா அப்போதான் ரீரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ பேசினேன், அண்ணன் நீங்கள் பார்த்த படம் வேற, என் ரீரெக்கார்டிங்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்க போகிற படம் வேற அப்படின்னாரு. நான் இன்னும் பார்க்கல, ரீரெக்கார்டிங்கோட பார்த்துட்டாங்க. அதே தான் டைரக்டரும் சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய ஆர்ஆருக்காகவே இன்றைக்கோ நாளைக்கோ இன்னொரு தடவை பார்த்துட்றேன் பிடி சாரை. ஸோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் ஃபிலிம்லேருந்து ஒரு நல்ல படம் 24ஆம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.